வணக்கம் மக்களே. என்ன ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை மேல அவரோட பதில் உரையில நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் எதிர்க்கட்சிகளோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஆம், இதை பொறுத்து உங்களோட கருத்து என்னன்னு தெரியல. என்னோட கருத்தும் நான் சொல்லலான்னு ஒரு விருப்பம் தான். ஒரு 50 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 50 நிமிஷம். அதுல சில பல குறிப்புகள் சொல்லியிருக்காரு. அண்ட் சில படங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் சில தேவையற்ற செயல்பாடுகள்னு நான் நினைக்கிறதும் செஞ்சிருக்காரு. முதல்ல இருந்து வருவோமே. முதல்ல ஆரம்பிச்சது அவரோட நம்மளோட அரசியல் தொடர்பு எப்படி, அது மோஸ்ட்லி எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன இருந்துச்சு. நம்ம நம்ம நம்மன்னாரு. எந்த நம்மன்றாரு? ஒருவேளை சட்டப்பேரவை சபாநாயகர்னு அவங்க கட்சியை சார்ந்தவர்ன்றதுனால அப்படி சொல்றாங்களா? ஆனா சட்டப்பேரவை தலைவர்ன்றவர் நடுநிலை வைக்கிறவர், அவர் அந்த அவையின் தலைவர். தெரியல, ஒருவேளை அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்க. நான் அப்படின்னு சொன்னா ஒருவேளை தன்னோட பெருமையை பேசுறான், தற்பெருமையை பேசுறான் அப்படின்னு நினைப்பாங்கன்றதுனால ஒருவேளை நம்ம நம்ம அரசியலுக்கு எப்படி வந்தோம்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட அரசியல் செயல்பாடுகள் 90ல வந்தபோது என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம மக்கள்கிட்ட சேருவதற்கு அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் செஞ்சு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் விஜய் நற்பணி இயக்கமா இருந்தபோது, அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமா ஃபர்ஸ்ட் மாத்தினாரு, அப்புறமா மக்கள் இயக்கமா மாத்தினார். நற்பணி இயக்கமா இருந்தபோது நம்ம பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் கொடுத்தது, நோட்டு புத்தகங்கள் கொடுத்தது நம்ம சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 10வது படிச்சுட்டு இருக்க டைம்ல கொடுத்துருக்காங்க. விஜய் எங்க ஏரியால, கடலூர் அந்த ஏரியால விஜய் நற்பணி இயக்கம் சார்பா அங்க ஒரு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, கமலம் தேட்டர்னு ஒரு ஏரியா கிட்ட கொடுத்துருக்காங்க. விஜய் கட்சியில விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்து நோட்டு புக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து என் ஃப்ரெண்டு காமிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஒத்துக்கிறோம், அது அந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரொட்டி பால் முட்டை திட்டம்ன்றாங்க, அதெல்லாம் அந்த மழை வெள்ளம் அந்த டைம்ல செஞ்சிருக்காங்க. அதையும் சொல்லியிருந்தாரு. அது மாதிரி இருந்தோம். அப்புறமா விஜய் நற்பணி இயக்கம் இருந்து மக்கள் இயக்கமா மாத்தணும். அதுல நம்ம தோழர்கள்லாம் இதே செயல்பாடுகள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல் முறையா போராட்டம் பண்ணோம் நாகப்பட்டினத்துல, ஈழ போராட்டம் 2009. அதுக்கப்புறம் ஆஹ், அரசியல் சார்பா, அதாவது நடிகர் சங்கம் சார்பா போராட்டத்துல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு அவரோட வரலாறுகள், அதான் அரசியலுக்கும் எனக்குமான தொடர்பு இல்ல மக்கள் போராட்டத்துக்கும் எனக்குமான தொடர்பை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆப்வியஸா அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அது இது வரைக்கும் எல்லாரும் நடிகர் கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வரவேற்கக்கூடியது. அதுல சில உண்மைகள் இருக்கலாம், சிலருக்கு அது வந்து ரொம்ப ஹைப்பா சொல்றாரு, இதெல்லாம் எங்க அவர் செஞ்சாரு. அவர் செஞ்சாருன்னா அதாவது அவரோட ரசிகர் மன்றம் செஞ்சாங்க, அது அவர் தானே கிரெடிட் எடுத்துப்பாரு. அப்படி ஒன்று சொல்லியிருந்தார். ஈவன் இப்போ எங்க ஏரியால கூட ஒரு விஜய் நிழற்குடை, பேருந்து நிழற்குடை, பயணியர் நிழற்குடைன்னு இருக்கும். அது ஐ திங்க் 2005ல் கட்டினது. ஸோ சில செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அப்படியே வருவோமே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்த ஆட்சியில இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு, உங்க ஆட்சி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆப்வியஸா எல்லா கட்சியுமே செய்யறதுதான். அது அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் கருணாநிதியும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, முன்னாடி ஆட்சி மேலதான் பழி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. இப்போ மின்தடை அந்த காலத்துல இருந்தது, அம்மையார் ஜெயலலிதா வந்தோடனே மின்தடை நீங்க தான் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசியல்வாதியா அவர் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட்னு சொன்ன தான் எதிர்கட்சிக்கு பத்திக்கிச்சு. பார்ட்டி ஃபண்ட்னா எந்த பார்ட்டி, எந்த பார்ட்டியோட ஃபண்டை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஆச்சு. தைரியமா சொல்லுங்களேன். ஆனா எனக்கு ஒரு செயல்பாடு மட்டும் புரியல. என்னன்னா, சரி இப்போ நீங்க உங்க கையில் ஆட்சி வந்துருச்சு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுலயும் சொல்லியிருக்காப்புல, இந்த ஊழல் செஞ்சவங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அல்லு ஒன்றும் பயம் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. செஞ்சால் நல்லதுதான். ஏன்னா தவறுகள் செய்தவர் தண்டனைக்கு உட்படணும். அது மாதிரி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு உங்க கையில தான் ஆட்சி இருக்கு. நீங்களும் போன முறை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மையார் ஜெயலலிதா மரணத்துல ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தரப்படும், அதுக்கப்புறம் அந்த கொடநாடு எஸ்டேட் ஊழல் வழக்கு ஒழிக்கப்படும், இந்த மாதிரி நிறைய சொன்னாப்புல. ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல. அம்மையார் ஜெயலலிதாவோட மரண அதுக்கான கொடுத்த விசாரணை அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணாங்க. ஆனா நிறைவேற்றப்படல. ஏன்னா அரசியல் தெரியும், அதனால அமைதியாயிருங்க. பட் விஜய் அவர்கள் அரசியல்ல முன்னாடி எதுவும் இல்லை, அது மேல அவர் மேல பெரிய குற்றச்சாட்டு, அரசியல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லை. அதனால அவர் தைரியமா முன்னால் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தணும், அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்து
விசாரணை செய்து நிரூபிக்கப்பட்டால் தண்டனை பெற்றுத்தரணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதை சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு தான் முன்னே பத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா அது எதிர்க்கட்சியா அது ஒரு அவர்களோட தவறான சரி. ஏன்னா 2 நாளா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க எதிர்க்கட்சியில இருந்தபோது சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த், சௌமியா அன்புமணி அண்ட் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் பல உறுப்பினர்கள் எல்லாருமே குற்றச்சாட்டுகள். நான் எப்பயுமே நான் பார்த்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா கூட எழுந்து சொல்லுவாங்க. சில உறுப்பினர்கள் ஏதாவது சொல்லும்போது அதுக்கான அவருக்கான பதில் ஏதாவது எழுந்து சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் எழுந்து எதுவுமே சொல்லலை. அமைதியா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அந்த பொறுமை ஏன் எதிர்க்கட்சிக்கு இல்லைன்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சில செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில தோத்துட்டார். அவர் இப்ப இல்ல. ஆனா அதை நேர்ல போய் பார்க்கும்போது இருந்த அந்த மரியாதை மேபி இந்த மாதிரி செயல்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா அது அரசியல் தான். இருந்தாலும் அந்த செயல் தவிர்த்திருக்கலாம். ஏதாவது குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஆட்டம் ஆடுச்சு அப்படின்னு சொன்னதும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த குட்டி கதை அது இல்லதானே ஸ்டாலின் அவர்கள் இல்ல. அது என்னமோ நடந்துடுச்சு. ஆனா அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஆனா அது விஜய் ஆதரிக்கிறவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கும் தான் நினைக்கிறேன். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பூஸ்டா இருந்திருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் மின்வெட்டுக்கான காரணங்கள் அது அவரு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் சரி பண்றோம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. அதோட ஃபைனல் ஸ்டேஜ் மாதிரி நான் அந்த குட்டி கதை வச்சிருந்தேன். அவர் பர்மிஷன் வாங்கிட்டு செய்யறாரு. இதை செய்யும் போது தான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் வச்சிருக்காரு. இது ஒரு ஷூட்டிங் மாதிரி இருக்கு. சபாநாயகர் வந்து டைரக்டர் மாதிரி இப்ப செய்யலாமா, ஓகேவா, ஷார்ட் ஓகேவா அப்படின்ற அளவுக்கு கேட்கிறாரு. செகண்ட் அவரு வந்து சொல்றாரு. அமைச்சர்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஏதோ ரசிகர் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு சட்டசபையே அப்படின்னு. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்கள் என்ன, நீங்க யாரு, நீங்களும் அதே நடிகர் அதுதானே. அது என்னவோ தெரியல. அது ஒரு விமர்சனமா வச்சிருக்காங்க. அந்த இதோட கடைசி அது விஜய் ஏதோ ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாரு போல. அதாவது ஒரு ஒரு இது நல்லா இருந்ததுல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிகில் படத்துல போவாரு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார்ல. அது அவரு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாது செஞ்சா அவரே சொல்லிட்டாரு. இதை நான் தெரிஞ்சு அது ஒரு முடிஞ்சிச்சுன்றதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது என்னமோ அது ஒரு எப்பிக்கா ஆகி இன்னைக்கு ஆஹ், முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவரோட பேச்சோட இறுதியா இதை பண்ணி முடிச்சாரு. ஆக மொத்தம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சினிமா அதோட ஒரு சூழ்நிலை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு அப்படி நான் எப்படி வந்தேன்னு ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பீக் போய் கடைசி எண்ட்ல வந்து அப்படி கை தட்டிட்டு வர மாதிரி தான் இருந்தது. இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம விஜய் ரசிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு காரணமா இருக்கும். உங்க பார்வை என்னன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களோட கருத்து என்ன? இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகேவா? முதல் முறை சட்டமன்ற உரையில் சட்டமன்றத்தில் ஒரு 40 நிமிஷம் உரை, முதல் முறையா ஒரு பேச்சு அப்படின்றது, இதுதான் என்னோட கருத்து. இன்னும் சில பல எதிர்பார்த்துருக்கோம். ஆனா ஓகே, அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் விவசாயிகள் அந்த எதிர்க்கட்சியோட தூண்டுதல் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பேசலாம். ஏன்னா விவசாயிகள்ன்றது எல்லாரையுமே பொறுத்தவரை சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில பல விடயங்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் தான் என்னுடைய இன்றைய முதல்வர் உரை மீதான கருத்து. உங்க கருத்துக்கள் என்ன சொல்லுங்க, பேசுவோம். நன்றி.